Question number 8. 8 ல first subdivision பார்க்க போறோம் நம்ம. என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா f composite g composite h is equal to f composite g composite h ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. 3 subdivision கொடுத்திருக்காங்க. நம்ம one by one பார்க்கலாம். இப்போ first subdivision f of x equal to x square x minus 1, g of x equal to 3x plus 1, h of x equal to x square. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 மார்க் மாடலில் ஒரு நமக்கு ஈஸியாக போடலாம மார்க் ஸ்கோர் பண்ணுற சம் நமக்கு. ஸோ எல்ஹெச்எஸ். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன ப்ராக்கெட் இருக்கோ அதை ஃபஸ்ட் எடுத்துங்க. எஃப் காம்போசிட் ஜி, அப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், அப்போது எஃப் ஆஃப் g of x ன்றது 3x plus 1, 3x plus 1. இப்போ ரஃப் ஒர்க்கில் f g போட்டுங்க. நல்லா ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா இதெல்லாம் ரஃப் ஒர்க்கில் போடணுன்னு அவசியம் கிடையாது, நீங்களே போட்டுக்கலாம். ஸோ நல்லா கன்ஃபியூஸ் ஆகுங்க. ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக தான் நான் இந்தமாதிரி ஒவ்வொரு தடையும் போட்டு காட்டுறேன். நீங்கள் டாப்பர்ஸ் ஆவரேஜெலாம் நீங்கள் டைரெக்டாகவே எழுதலாம், இது எழுதணுன்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு புரியறதுக்காக. எஃப்ன்றது x minus 1, ஜின்றது 3x plus 1. இப்போ ரூல் என்னது? ஃபஸ்ட் ஃபங்க்ஷன்கிறத ஒவ்வொரு வேரியபிள் பாலாம், இங்கே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. செகண்ட் ஃபங்க்ஷனை ஃபுல்லாக கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக பண்ணணும். அப்போ 3x plus 1, இந்த எக்ஸ் பக்கத்தில் எக்ஸ்ட்ரா -1 இருக்குது. இப்போ +1 -1 கேன்சல் ஆச்சுன்னா f composite g is equal to 3x. அப்போ இந்த ப்ராக்கெட்டோட ஆன்சர் வந்து 3x. இது கூட பின்னாடி h சேர்க்கணும். அப்போ LHS ஃபுல்லாக போடும். நான் LHSன்னு ஹெட்டிங்காக போட்டேன், இது ஃபுல்லாக எழுதுனால LHS ஈக்குவல் டு அப்படின்னு எஃப் காம்போசிட் ஜி காம்போசிட் ஹெச். ஸோ இதோட ஆன்சர் வந்து 3x. சரிங்களா? அப்போ எஃப் காம்போசிட் ஜி என்ன சொல்லணும், நம்ம ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லணும். அடுத்த ஸ்டெப்பு ரெஃபர் உங்களுக்கு புரியுதுக்காக எஃப் காம்போசிட் ஜி ஹெச். இதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 3x. ஹெச்சுக்கு ஆன்சர் வந்து நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இந்த எக்ஸை எடுத்துகிட்டு அது வேறு இந்த செகண்ட் ஃபங்க்ஷன்றது ஒரே ஒரு டேர்ம் தான், எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் போகணும். அப்போ 3x ஸ்கொயர். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். ஸோ இதே ஆன்சர் தான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடுக்கும் வரணும். செக் பண்ணலாம் நல்லா கேர்ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்கும், 5 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம. ஸோ RHS ஹெட்டிங் போட்டுக்கிறேன். நீங்கள் நோட்டில் எழுதும்போது லைனாக எழுதுங்க. நான் போர்டுன்றதுல 2ஆக பிரித்து எழுதுறேன். நீங்கள் நோட்டில் எழுதும்போது 1 by 1 எழுதிங்க. RHSல என்ன ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள், ஜி காம்போசிட் ஹெச்னு இருக்குது. அப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ், அப்போ ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன, எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ரஃப் ஒர்க்கில் ஜி ஹெச். இப்போ ஜின்றது என்னது, ஜின்றது 3x plus 1, 3x plus 1, ஹெச்ன்றது எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட் ஃபங்க்ஷனில் இருக்கிற வேரியபிளுக்கு பதிலாக செகண்ட் ஃபங்க்ஷனை ஃபுல்லாக கொண்டு வந்து போடணும். ஸோ அப்போ என்ன வரும், எக்ஸ் எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக போடணும். இப்போதைக்கு ஒரு டைம் தான் இருக்குது. அப்போது எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போடணும். எக்ஸ்ட்ரா இங்கே +1 இருக்குது. இது வந்து 3x ஸ்கொயர் + 1. எதோட ஆன்சரு, ஜி காம்போசிட்டு ஹெச்சோட ஆன்சர். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்டில் வந்து எஃப் போடணும். இப்போ இது RHSோட முழுமையான ஸ்டெப்ஸு. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச், அப்போது எஃப் ஆஃப் ஜி காம்போசிட்டு ஹெச். ஜி காம்போசிட் ஹெச்சோட ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அது போட வேண்டியதான். எஃப் ஆஃப் 3x ஸ்கொயர் + 1. இந்த ஜி காம்போசிட் ஹெச்ன்றது ஆன்சர் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நல்லா மறுபடியும் நல்லா கவனிங்க. ஸோ இந்த இடத்துல என்ன எதிர்க்கோன்றது நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு எஃப் எதிர்க்கும், எஃப்ன்றது x minus 1. செகண்ட் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன எதிர்க்கும், ஜி காம்போசிட் எஃப்னு எதிர்க்கும். இதெல்லாம் ரஃப் ஒர்க்கில் உங்களுக்கு புரியுதுக்காக. இப்போ ஜி காம்போசிட் ஹெச்சுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது, 3x ஸ்கொயர் + 1. ஃபஸ்ட் ஃபங்க்ஷனில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக செகண்ட் ஃபுல்லாக சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸை எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக பண்ணணும். அப்போ என்ன வரும்,
3x² + 1 பக்கத்தில் என்ன இருக்குங்க -1 இருக்குது. அப்போ இந்த +1 -1 கேன்சல் ஆகிடும். அப்போ 3x². This is second answer for right answer. இப்போ ஆன்சர் முடிக்கணும், ரெண்டு சேம் ஆகுது பாருங்கள். இப்போ ஃப்ரம் 1 and 2 1 மற்றும் 2 இருந்து ஃப்ரம் 1 and 2 தமிழில் எழுதும்போது 1 மற்றும் 2 இருந்து. ஸோ LHS = RHS. Therefore இந்த கொஷினை எழுதிட்டு அந்த லாவை எழுதிட்டு நிறுவப்பட்டதுன்னு எழுதணும். F composite G composite H is equal to F composite G composite H என நிறுவப்பட்டது அப்படின்னு எழுதணும். இங்கிலீஷில் hence proved அப்படின்னு எழுதணும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த ப்ராக்கெட்ஸை மாற்றி போட்டிங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இது வந்து ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச்.